வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் எல்லாரும் திரும்ப ஒரு விஷயம் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 23 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டோட வார்த்தை சொல்லி, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின சாலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை உனக்கு உன்னை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நல்ல சொல்லுவோமா? அதில் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. அப்படின்னு சொல்லுங்களேன். வழியிலே நம்மை காப்பதற்கு அவர் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம தூதன் நமக்கு இருக்கிறார். இல்லையில சொல்லுங்களேன். நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளை காப்பதற்கு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதலுக்கு என்ன செய்வார் சொல்லுங்கள், கட்டையிடுவான்னு ஆண்டோட வசனத்தை நம்ம வாசிக்கும். அதனால் நம்ம வழிகளில் நம்மை காப்பதற்கு, ஏன்னா நம்மை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லையும் சொல்லி நம்ம வழிகளில் போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வழியில் அழியக்கூடாது. குமாரன் கோபங்கள் இல்லாமலும் வழியிலே நாம் அழியாமல் இருக்கும்படி. ஏன்னா வழியில் சிம்சன் இடத்துல வழியில் பிரயாணம் பண்ணி போகும்போது அவனுக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்துச்சான். என்ன வந்துச்சான்னு சொல்லுங்கள், சிங்கம் வந்துச்சு. கெச்சிக்கிற சிங்கம் வந்து அவனை விழுங்காத போது அவன் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் வந்தபோது அந்த சிங்கத்தை என்ன செய்தான்னு சொல்லுங்கள், ஒரு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து அவன் தொடர்ந்து பயணம் சென்றான். நம்முடைய வாழ்க்கையில் வழிகளில் பல போராட்டங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான நெருக்கங்கள் வந்தாலும் வழியிலே நம்மை காப்பதற்கு நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்லுவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிகளை நம்மை காப்பதற்கும் அது மட்டுமல்ல, அவர் ஆயத்தம் பண்ணி அந்த சாணத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வேன், அனுப்புவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பல தூதர்களை நான் பைபிளில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அங்கே தூதன் வந்து சொல்லுகிறான், பயப்படாதன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறான்னு ஒரு தூதன் சொன்ன உடனே அடுத்தல கீழே வசனத்தில் வாசிப்பாகும்போது பரமசேனை என்ன செய்தான்னு சொல்லுங்க, திரள் சேனை தோன்றி உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். அவங்க பரமசேனை திரள் என்று வாசிக்கிறோம். ஒரு தூதன் அல்ல, திரளான தூதர்கள் இருக்கிறதே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமே 1 ராஜாக்கு 22:19 பரமசேனையின் சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய வலது பக்கம் எழுது பக்கமும் பரமசேனை என்று வாசிக்கும். இப்படி திரளான தூதர்கள் இருக்கிறார்கள், திரளான தூதர்கள் இருக்கிறார்கள். அது விசேஷமாக வேதாமத்தில் 2 தூதர்கள் பேரை சொல்லியிருக்கிறார். நிறைய தூதர்கள் இருந்தாலும் ஒன்று யார், கேப்ரியல் என்ற ஒரு தூதர். என்ன தூதர் சொல்லுங்கள், கேப்ரியல். நீங்கள் லூக்கா 1 அதிகாரத்தில் வாசிக்கலாம், 19 வசனம் 20 26 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 9 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். கேப்ரியல் என்று வருகிற தூதன். நீங்கள் இன்னொரு தூதன் பேர் என்ன பேர்னா மிகாவேல். என்னதான் சொல்லுங்கள், யூதா என்ற புத்தகத்தில் 1 அதிகாரம் 9 வசனம். அது பிரதான தூதனாகிய மிகாவேல், அவன் யுத்தம் பண்ணுகிறவன் நமக்காக. அப்போது நம்ம ஆண்டவர் நமக்காக தூதனை நமக்கு முன்பாக என்ன செய்கிறார் சொல்லுங்கள், அனுப்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஒரு தூதனை சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், சிலருக்கு அனுப்பி. எசேக்கியா என்ற ஒரு ராஜா, அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாக அசிரிய ராஜாக்கள் வந்தபோது 2 நாளாகமும் 32 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற வேளையில் அங்கே எப்படி வாசிக்கிறோம், 20 வசனத்தையும் 21 வசனத்தையும் அன்றைக்கு அவன் ராத்திரியில் என்ன செய்வானாம், அவன் செபித்த 32 அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்தை 2 நாளாகமத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே இப்படி வாசிக்கிற அந்த வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை என்ன செய்தார், அனுப்பினார் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். போன வாரம் நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கா, அவன் 3 மை செய்தான். என்ன மை செய்தான்னு சொல்லுங்கள், கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? போன வருஷத்தில் கேட்டது ஒரு நாள் தான், ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு. என்ன, முதலாவது செம்மையானதை செய்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? நன்மையானதை செய்தான், செம்மையானதை செய்தான், உண்மையானதை செய்தான். நன்மையை செய்தான், செம்மை செய்தான், உண்மையானதை செய்த ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் சோதனை. அவனுக்கு விரோதமாக ஒரு ராஜாக்கள், பக்கத்தில் உள்ள அசிரிய ராஜா சனகரிப் என்ற ஒரு ராஜா, அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவனுக்கு விரோதமாக எழும்பின போது அவன் ஏசையா என்ன செய்கிறான், தான் மட்டுமல்ல தன்னோடு இந்த ஊழியரை கூப்பிட்டு என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். ஏசையா என்ற தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் என்ன செய்கிறார்கள், வானத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்,
அபயமுட்டார், பிரார்த்தித்து அபயமுட்டார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். பைபிளில் வாசி, இக்கட்ட நேரத்தில் மனுஷனுடைய உதவி விருதா என்று வாசிக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்காய் கர்த்தருக்கு நேராக எங்கள் கண்களில் எடுக்கிறது போல் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பிச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு தூதனை அனுப்பிச்சார். ஆனால் நீங்கள் இந்த பைபிளை நீங்கள் படித்து பார்க்கும்போது இது 2 ராஜாக்கள் 19:35 இந்த சம்பவத்தை இது வாசிக்கிறோம். ஏசாயால இந்த சம்பவம்லாம் இருக்குது. அது 2 ராஜாக்கள் 19:35 வாசிக்கும்போது இங்கே ஒரு தூதனை அனுப்பிச்சாருன்னு அதோட முடிச்சிடுச்சு. ஆனால் 2 ராஜாக்கள் 19:35 அன்று ராத்திரி சம்பவிப்பது என்னவென்றால், அந்த ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியருடைய பாளையத்தில் 1,85,000 பேரை நினைச்சுதான் சொல்லுங்கள் சங்கரித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் பிரார்த்தித்த அன்று ராத்திரிகளே. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் நைட்டு ஜெபம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்று ராத்திரியிலே அப்படின்னா அவங்க ராத்திரி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு அந்த ராத்திரியில், இந்த ராத்திரியில் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்று ராத்திரியில் என்ன சம்பவித்தது? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியருடைய பாளையத்தில் போனவன ஒரு தூதன் 1,85,000 பேரை. அப்போ எவ்வளோ பலமுள்ளவராக இருப்பார் பாருங்க ஒரு தூதனுக்கு. எவ்வளோ இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். நம்மளாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய தூதர்கள் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? யாருக்குன்னா செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தூதன் அனுப்புவார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்க்க 6:22 அங்கே என்ன செய்கிறான்? சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு 6:22 வாசிக்கும்போது அங்கே 6 தானியேல் புத்தகம் 6 அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும்போது தானியேல் இப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை என்ன செய்தார் சொல்லுங்கள்? அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேலுக்கு சிங்கங்கள் அப்படின்னா பன்மையில் இருக்குது. சிங்கங்கள்லாம் என்னது சொல்லுங்கள்? 1 இல்லை 2 3 4 5க்கு மேலே இருக்குது. 10 கூட இருக்கலாம்ல. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதர்களெல்லாம் அனுப்பலை. என்ன செய்தார் சொல்லுங்கள்? ஒரு தூதன் அனுப்பிச்சார். இல்லையா சொல்லுங்களேன். வாயை கட்டி போட்டார். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுவாங்க. இந்த வருஷம் நல்லா ஜெபிப்பீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவரை இடைவிடாமல் தானியேல் ஆராதித்தான். இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை நல்ல ஆராதனை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க, ஜெபத்தை நிப்பாட்டிடாதீங்க. அல்லையா சொல்லுவோமா? எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இடைவிடாமல் சில இடத்துல நமக்கு ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாது. சில இடத்துல அப்படி இருக்கும். சில ஊழியங்கள், சில வேலை இருக்கும். ஆனால் அது மத்தியில் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் காலையில் எழுந்தது இன்றைக்கி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. அந்தளவுக்கு இடைவிடாமல் ஒரு சில ஜெப நேரங்கள் அங்கே எங்கேயும் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19:5 எப்படி வாசிக்கும்போது 19:5 எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க. ஒரு சூறைச்செடி கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டியிருந்த. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப என்ன செய்தான்? நான் சொல்லுங்கள். இங்கே ஏலியாவுக்கு ஒரு தூதன் அனுப்பிச்சார். ஏலியா சொல்லுவோமா? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தூதன் அனுப்பிச்சார். அப்புறம் சொல்லுங்கள், தானியேலுக்கு ஒரு தூதன் அனுப்பிச்சார். ஆமேன்னு சொல்லுவோமா? இங்கே யாருக்கு? ஏலியாவுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டார். ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு தூதன் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் இதுதான் நம்ம வாழ்க்கையா? ஒரு முறை ஒரு ஊழியர் ஒரு சாட்சியில் எப்படி சொல்லியிருந்தார். ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியர் போய் சிட்டியிலேருந்து போய் ஊழியத்துக்காக அந்த நாளுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னால் 2 நாள் 3 நாள் கன்வென்ஷன் நடத்துறதுக்காக அந்த கிராமத்தில் ஊழியர் கூப்பிட்ருக்கார். இந்த ஊழியரும் போயிருக்கிறார். போய் கன்வென்ஷனால் நடந்துருச்சு.
எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த பாஸ்டருக்கு என்ன கிடையாது, கையில் என்ன கிடையாது, காணிக்கை கிடையாது. இவர்கிட்ட காணிக்கை கிடையாது. ஊழியத்துக்கு அனுப்பினார் பாருங்கள், ஊழியத்துக்கு கூப்பிட்டார் பாருங்கள், அந்த ஊழியர்ட்டையும் பாஸ்டருக்கு கையில் கொடுக்கறதுக்கு ஒரு காணிக்கை கிடையாது. காணிக்கை இவருங்க காணிக்கை கொடுக்குது, பாஸ்டர் நீங்கள் நாளைக்கு போங்க, காணிக்கை கொடுக்குன்னு கேட்காமல அவனும் சொல்லலை, பாஸ்டர் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. சரி பாஸ்டர் சொல்லார், இவரும் மாட்டு சரி நாளைக்கு போனால் தான் கிடைக்கும்னு சொல்லி இவரும் நிற்கிறார். நாளைக்கு பிறகு இவருக்கு வேறு பசி எடுத்துச்சு, பாஸ்டர் பசி எடுத்துச்சு. 2 பேர், அவர் மூத்த பாஸ்டர், ஊழியத்துக்கு கிராமத்தில் ஒழிஞ்சிட்டு மூத்த பாஸ்டர், வயசில் மூத்தவர், இவர் சாதாரண பாஸ்டர். அப்போது சரி என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க தோசை மாவை அவரே நினச்சிதார் அப்படி விட்டு. அப்போ இந்த ஊழியர் சொன்னார், என்னுடைய கஷ்டம் எப்படி தான் என்றைக்கு தான் முடியுமோ, என் கஷ்டம் என்றைக்கு தான் முடியுமோ அப்படின்னு புலம்புனாராம். அவர் திடீர்னு தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தவர் தோசையை மாற்றி போட்டார். இந்த தோசை மாற்றுறது போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருன்னார். இல்லை சொல்லுங்களேன், 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் கைகளை தட்டி மாற்றுருவோம்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ நாள் இந்த கஷ்டம், எவ்வளோ நாள் இந்த போராட்டம், எவ்வளோ நாள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி நினைக்கிறீங்களா, ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? திடீர்னு அவர் இது பார்த்தோன்னே சரி கிளம்பலாம் அனுப்பிச்ச உடனே தான் வீட்டு பைசா இல்லை அப்படியே சமாளித்து நிற்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராராம். பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா. என்ன தம்பி? பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு சிட்டியில், வேலையில் நான் சம்பளம் வாங்கி முதல் சம்பளத்தை உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறேன். இல்லையில சொல்லுவோம். பாஸ்டர் பார்த்தாரு, நம்ம இதுக்கு தானே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவர்கிட்ட கொடுத்து விட்டார். இல்லையில சொல்லுவோம். வாழ்க்கை மாறிடுச்சு. இல்லையில சொல்லுவோம். இப்போ அவர் பிளேட்டில் பறக்கிறார். இல்லையில சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் சில இடத்துல உங்கள் வாழ்க்கையில் பல கேள்வி இருக்கும். சோர்ந்து போய் என் வாழ்க்கை சூரச்சரிக்கையில் தானா, இவ்வளோதான் என் வாழ்க்கை, முன்னேற்றம் இல்லையா, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே எலியா ஊழியம் செய்தார். யாருக்கு தூதனை அனுப்பினார் சொல்லுங்கள்? நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யும்போது கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிகள்லாம் ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது. எல்லாம் நமக்கெல்லாம் முடிஞ்ச சுவிசேஷத்தை சொல்லணும், ஊழியம் செய்யணும். அலையிலோ சொல்லுங்களேன். அலையிலோ சொல்லுவோமா? ஊழியரமும் செய்யணும், எல்லாருமே செய்யணும். ஏதாவது ஆத்துமாக்களை சுவிசேஷம் சொல்லணும்ல. கொஞ்சம் நல்லா அதெல்லாம் இந்த வருஷத்தில் அப்படி கொஞ்சம் தீர்மானம் பண்ணுங்க, நம்ம மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நான் பல இந்த கடந்த ஒரு வாரத்தில் எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டாத 2 காரியத்தை ஆண்டவர் செய்தார்னு சொல்கிறத காட்டிலும் சாதாரண மக்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஒரு சகோதரி அங்கே இந்த டிபன்ஸ் காலனியில் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பெரிய ஆஃபீஸர் வீட்டு வேலை செய்கிறவங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போது அவங்க அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க ஜெபம்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு அவங்க இடையில எனக்கு என் ஃபோன் நம்பர் கிடச்சி, நாங்கள் வேலை செய்கிற அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஐயாவுக்கு என்ன இல்லை, இந்த ஆன்ஜியோ பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஃபோன்லேயே ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் கிருபையில் ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு நல்லா ஆகிட்டாங்க. இது ஒரு 2-3 மாதம் 4-5 மாதமாக நடந்தது. அப்புறம் போன 2 மாதம் முன்னால் 1 மாதம் முன்னால் அந்த அம்மாவுக்கு, அந்த வீட்டு ஐயா அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு பயங்கரமானது பிரச்சனை. அவங்க நம்ம பாஸ் ஐயாட்ட சொல்லி ஜெபம் பண்ணால் அவங்க ஃபோன்லேயே ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் கிருபையில் சுகம் கொடுத்துட்டார். அப்புறம் போன 2 நாள் முன்னால், அந்த 2 நாள் முன்னால் அவங்க அந்த பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டுவாங்க அப்படின்னா, நம்ம சாதாரண வீடு போல் இருக்குது, ஜெபிக்க கூட்டுறாங்களே நம்ம யாருனாலும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வீடுன்னு சொல்லி போனேன். அந்த டிபன்ஸ் காலனியில் அவ்வளோ பெரிய பங்களா வீடு, அவ்வளோ பெரிய பங்களா வீடு. அவர் பார்த்தா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர், அதில் ரிட்டையர்ட் ஆகி இப்போது முக்கியமான சென்னையில் ஏதோ பெரிய பெரிய காலேஜுக்கு அவங்க முக்கியமான ஆளாக இருக்கார் அவர். அப்படியே மனைவி அப்புறம் வந்த உடனே ஜெபம் பண்ணாங்க. பார்த்தா அவங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. 19 வயசு மகன் இறந்து போயிட்டான் பல வருஷத்துக்கு முன்பாக. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 ரெட்டை பிள்ளை பிறந்திருக்குது. அதில் ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க, அந்த பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. படுத்திருந்து அந்த பிள்ளை பார்த்தா மூளை வளர்ச்சியில் அப்படி பார்த்து சிரிக்குது. பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் நினச்சேன்,
நம்ம செய்ய முடியாத சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோம்மா. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நாகமான் வீட்டில் ஒரு சிறு பெண்ணாக வேலை செஞ்ச ஒரு அம்மா. பேர் இல்லை, அந்த அம்மா பேர் என்ன கிடையாது, சிறு பெண்ணு பேர் இல்லை. சில இடத்துல பேர் இல்லாதவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிடாரு. அமேன்னு சொல்லுவோமா. 5 அப்பம் 2 மீன் கொடுத்தவங்க யார் சொல்லுங்கள்? மேத்தி கொடுத்தாரா? பேர் இல்லாத ஒரு சின்ன பையன். இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சாதாரண ஒரு பெண்ணு, அவங்க நாகமான வீட்டு போய் சுகம் கிடைக்கிது, அற்புதம் நடக்குது. இன்னும் ஒரு சாட்சி, இந்த போன 2 நாள் மேலே அந்த ஜெபம் பண்ணிட்டு நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கே கணபதி காலையில் அவங்க பல நேரங்களில் பழக்கமான ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க பேர் உமா. அவங்க எப்போனா சில இடத்துல உபவாசபதி எப்போனா வருவாங்க. அவங்க அன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஜெபிக்க முடியுமா, என்ன சிஸ்டர் அப்படின்னு. அவங்க வீட்டில் உள்ள கொஞ்சம் சிலர் கிறிஸ்டின்ஸ், சிலர் இந்துக்கள். அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, வந்து ஜெபிக்கணும். ஆனால் அப்பா இல்லை, எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, அவர் பேர் சரவணன், திருவண்ணாமலையிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நான் நினச்சி சாதாரணமானு பார்த்தேன். அவர் பார்த்தா இவ்வளோ இப்படி தாடியை வச்சுருக்கிறாரு, இப்படி குடும்பி வச்சுருக்கிறாரு, பட்டையை போட்டிருக்காரு, நெத்தியிலெல்லாம் பட்டையெல்லாம் போட்டிருக்கிறாரு. அப்போ யோசித்த இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டைரெக்டாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு போனவுடனே அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க அம்மா, அந்த ஐயாவுடைய மனைவி, அவங்க பையன் இருக்கிற அதே அவங்களுக்கு 1008 பிரச்சனை. என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்போ அதெல்லாம் நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன்னு சொல்லுவோமா. நாங்கள் போக முடியாத இடத்துல ஊழியலாகி நாங்கள் சிலர் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பெரிய பங்களாவில் வீட்டில் வேலை செய்யலாம், அவங்களுக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்களை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் அங்கே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவருக்காக நம்ம எதாவது செய்யணும். எலியா அப்படி தான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்தவன். நாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு காலத்தில் ஊழியம் செய்தவன் சோர்ந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பினார். வழியிலே நம்மை காப்பதற்கும் தாம் ஆயத்த மணின ஸ்தலத்தில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து லூக்கா 22:43 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம். இங்கே வாசிக்கிறோம். 2:43 வாசிக்கும்போது, லூக்கா 22:43, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தான் சொல்லுங்க, பலப்படுத்தினார். ஒரு தூதன், இயேசு கிறிஸ்துவை வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதுக்கு முன்னால் இயேசு எப்படி ஜெபிக்கிற, பிதாவே என்ன செய்யணும் சொல்லுங்கள். 42 வசனம், பிதாவே உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரனை விட்டு ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி எனக்கு என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால் ஆண்டவர் நமக்கு வழிகளே நம்மை காப்பதற்கும் நமக்குன்னு நிறைய இந்த 2026 ஆண்டில் நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் ஆசீர்வாதங்களை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம நிறைய ஆயத்தமாக இல்லையா. நானும் நிறைய இந்த வருஷத்துக்கு நிறைய ஆயத்தமாக இருந்தோம். அதே போல் நீங்கள் நிறைய ஆயத்தமாக இருப்பீங்க. ஆனால் யாருக்குன்னே நிறைய ஆண்டவர் அந்த ஆயத்தம் பண்ணதை பற்றி ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது, வர நாட்கள் கேட்டுடலாம். அதனால் கர்த்தர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார். நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னால் போங்கப்பா என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணோமா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணோமா. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரமசிலாக்கியமே.
அவர் சேட்டையின் கீழ் கிளம்புகவே தம் சிறகுகளா உருவார். அவர் செட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளா ஓடுவார். உன் வழிகளெல்லாம் உன் வழிகளில் அல்ல, உன்னை தூதர்கள் காப்பீர். இடராதபடி தங்கள் கரங்களில் இடுவார். தம் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் இடுவார். அவர் சட்டையின் ஆடை கிளம்புகவே தம் சிறகுகளா ஓடுவார். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் மிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கிளம்புகள் தம் சிறகுகளா ஓடுவார். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகள் சிறகுகளா. அவன் ஆண்டோட ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக ஒரு தூதனை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. அதில் ஒரு தூதன் வந்தால் போதும், ஒரு அற்புதம் நடக்கும் அருமையானவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டில் நாங்கள் வந்திருக்கிறோம் வழிகளில் எங்களை காப்பதற்கு. நீர் இந்த ஆண்டில் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த யாத்திராமம் 23 அதிகாரத்தில் தொடர்ந்து நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் சில கட்டளைகளை எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை வருகிற நாட்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சின்ன பிள்ளைகளுக்காக சின்ன ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்கள் பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லுங்கள். சிறு வயது முதற்கொண்டு பிள்ளைகள் ஒரு உபதியாவை போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஜெபிக்கிறோம். ஒரு தீமோத்தேயை போல் அந்த பிள்ளைகளெல்லாம் வேத வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாட்களில் பிள்ளைகள் எந்த தவறான வழிக்கு போயிடாதபடி காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும்படாக ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்தது வாலிப பிள்ளைகளுக்கு அவர் சின்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலிபர்களையும் ஆண்டவரே நம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிபர், படிக்கிற வாலிபர்கள், வேலை செய்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா எதிர்காலங்களை தாரும், நல்ல வேலை வாய்ப்புகளை தரும்படாகி கத்தை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தர் அப்படி செய்ய போகிறக்கா நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அதே போல் ஆண்டவரே ஆண்கள் மத்தியில் ஆண்களுக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லா சகோதரர்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் பெண்களுக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லா சகோதரிமார்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அந்த ஊழியங்களை செய்கிற எல்லாருக்காக நம்ம கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. நல்ல முறையில் இந்த ஆண்டு நல்ல முறையில் அந்த ஊழியங்களை செய்ய கத்தர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்யும். தொடர்ந்து நமது பிள்ளைகள் வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுது பாதுகாப்பு தர ஜெபம் பண்ணுவோம். தேவையில்லாத எந்த தடைகளாத அப்படி பாதுகாக்க ஜெபம் பண்ணோமா. வீடுகளுக்கு போகிற வரைக்கும் கத்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படாக ஜெபிக்கிறோம்ப்பா. பிரயாணம் போகிற ஒவ்வொருவரோட கரம் கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாம் அன்றைக்கி தூங்காமல் நல்ல விலைக்கு திருந்து இரவை பகலாக்க உதவிச்சதுக்காய் கத்தர் எல்லாரும் சோதரிப்போமோ. உண்மையாகவே நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா எப்பவுமே தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் தூங்க முடியாதபடி நல்ல ஜெப ஆவியை தந்தார். அதுக்காய் கைகளை தட்டி கத்தரை துதிப்போமா. நான் நினைக்கிறேன் நிறைய பிள்ளைகள் கூட முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த அதிகாலை இந்த 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து இந்த சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றில் நடக்கிற ஆராதனைகள்லாம் நீர் ஆசீர்வதிங்க. வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நடக்கிறதான பெண்கள் ஜெபங்களை ஆசீர்வதிங்கப்பா. மாதத்தில் ஒரு நடக்கிற ஆண்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிங்கப்பா. வாலிபர் கூட்டங்களை ஆசீர்வதிங்க. வீட்டு ஜெப கூட்டங்களை ஆசீர்வதிங்கப்பா. கைப்புறுதி ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் இந்த வருஷத்தில் எங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை தரும்படாய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க.
8 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த வருஷம் அதை காட்டியில் இன்னும் ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஞானஸ்தானத்துக்கு நடத்தின கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி. நமக்கு இடங்கள் இன்னும் நல்ல விசாலமான இடத்தை கர்த்தர் தன்னுடைய கையில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு இடங்களை, விசாலமான இடங்களை தாரும் ஆண்டவரே. நீர் தந்த அந்த இடத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் நான் கடந்த நாளிலே நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் நானும் காலையில் அவர் வேப்பனம்பள்ளி என்ற இடத்துல ஓசூல் இருக்கிறார். அவரும் நானும் கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம் சில காரியங்களுக்காக. அப்போ அவர் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜெபிச்சார், நான் அவருக்கு ஜெபித்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவர் எங்கள் பாஸ்டருக்கு ஏக்கர் கணத்தில் இடம் கொடுங்கன்னு சொன்னார். எனக்கு நம்ப முடியலை. அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நானும் ஜெபிக்கிறேன். அலையில சொல்லுவோம். அப்போ அவர் ஒரு வசனத்தை சொன்னார், பயப்படாதே சிறுமந்தி, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறான்னு சொன்னார். அலையில சொல்லுவோம். அந்த வசனத்தெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அவர் ஜெபிச்சார், நான் ஒரு 5 நிமிஷம். ஈசாக்கு வர என்ன செஞ்சான் சொல்லுங்கள், விருத்தி அடைஞ்சான். அந்த ஊழியை விருத்தி அடைஞ்சு சொல்லி ஜெபிச்சார். நான் காலையில் ஏற்றிக்கு அவர்கிட்ட நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், என்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் இந்த வார்த்தைகளெல்லாம் அப்படி ஊழியக்காரர் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள்லாம் நிறைவேற அப்படி கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல் இன்றைக்கி இந்த இடத்துல வந்த எல்லா வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்த வார்த்தைகளெல்லாம் அப்படி நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பிரசங்கம் தான் இல்லை, சில வார்த்தைகள் இங்கே வசனம் உங்கள் கையில் வந்திருக்கும். சொல்லுங்கள், அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வார்த்தையை போய் சொல்லாது, உடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளை உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கைகளை தட்டி நல்லா கொஞ்சம் ஆவியிலிருந்து அந்நிய பாஷைகளை பேசி பாலா ஒரு புது அபிஷேகம், புது வல்லமை, பழையவைகளெல்லாம் ஒளிந்தட்டு இயேசுவின் நாமத்தினால் புதிய வல்லமையை தரித்து கொள்ளுங்க. எலும்பு சீயனை வல்லமையை தரித்து கொள்ளு என்று சொன்னார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பாம். ஆண்டவரே, பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியன்னு சொன்னது போல் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பலை கருத்தாருடைய கரங்களை விதி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசுவதிங்க. 2026 ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போகிற இந்த எலெக்ஷனுக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமான தலைவர்களை திரும்படாக ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டை யார் ஆண்டவரை முன்னேறி செல்ல கொண்டு போவதற்கு நீ திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட நபர்களை நீ எழுப்பும்படாக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆசுவதி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற சமானத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை இயேசுவி நாமத்தில் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை யாருக்காவது நாங்கள் ஜெபிக்க தவறிப்போமே, ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஒருவேளை எதுக்காக ஜெபிக்கணும் உங்கள் உள்ளத்தில் வந்து அன்றைக்கி ஒரு நிமிஷம் அப்படி கத்த நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆவியானவர் இருக்கிறா. நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்குறோம் கர்த்தா. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அவன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.